Good morning students, welcome to the Sheba group of school online class. Today we go for the alkali metals of the compound reactions. In previous class we have to learn about the alkali metals, how to be react with the elements. So other elements oda react ஆயிட்டு என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. பட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா compounds categories வந்து alkali metals ஓட react ஆன என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். The first things oxides and hydroxides. If metal oxide react with water, we can get the metal hydroxide, and as well for that metal peroxide வந்து உங்களுக்கு வாட்டரோட ரியாக்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு மெட்டல் ஹைட்ராக்சைடோட சேர்ந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மெட்டல்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இந்த மாதிரியான கேட்டகரிஸை நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். சேம் வே ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ராக்சைட்ஸ் the properties. So what is the kind of properties when they react with alkali metals means the oxides and peroxides are the colorless and white pure, but the superoxides in yellow or orange in color. The peroxides are dimagnetic while the superoxides are what is that? Is paramagnetic. So paramagneticஸ்ல இருக்கிறப்ப உங்களுக்கு superoxides என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது கூட நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தோம். இப்போ ஹாலைட்ஸ் உடைய ரியாக்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஹாலைட்ஸ் ரியாக்ட் வித் த ஆல்கலி மெட்டல்ஸ் மீன்ஸ் தட் இஸ் ஆர் கலர்லெஸ் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ். ஆல் ஹாலைட்ஸ் ஆர் அயானிக் இன் நேச்சர் அண்ட் எக்ஸப்ட் லித்தியம் புரோமைட் அண்ட் லித்தியம் அயோடைடு. ஸோ லித்தியம் புரோமைடு, லித்தியம் அயோடைடு தவிர்த்து மற்றது எல்லாமே உங்களுக்கு அயானிக் நேச்சர்ஸ் கொண்டு தான் இருக்கும். ஸோ இது ரெண்டு மட்டும் அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆக்சோ ஆசிட்ஸ். Oxo acids, alkali, it's salt. With all the oxo acids, it's most of the salts are soluble in water, in thermally stable. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே டிசால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. நார்மல் டெம்பரேச்சர்லேயே ஸ்டேபிளாக இருக்கும், எந்த விதமான ரியாக்ஷன்ஸ்க்கும் அது வந்துட்டு ரியாக்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லித்தியம் கார்பனேட் தட் இஸ் ஹாவ் டு ஹீட், that is decomposed, we can get lithium oxide along with carbon dioxides. Okay, and coming to this important of the compound, one of the compound for the alkali metals is it's important for that sodium carbonate. ஸோ சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் கெமிக்கல் வேர்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஸோ நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திங்ஸு அதோட கெமிக்கல் நேம் இது தான், அது என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு என்ன கேட்டகரிஸில் வருது? ஆல்கலி மெட்டல்ஸ் கேட்டகரிஸில். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு திங் இஸ் வாஷிங் சோடா. ஸோ வாஷிங் சோடா வந்துட்டு உங்களுக்கு வாஷிங் கிளாத்ஸ் அப்போ யூஸ் பண்ணுவாங்க இல்லையா பவுடர், அந்த பவுடர் அந்த நேம் வந்து சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. த கெமிக்கல் ஃபார்முலா தட் இஸ் Na2CO3 and 10 molecules of water. ஸோ ஹைட்ரேட்டட் அப்படின்னு தெரியும், சால்ட் அப்படின்னு சொன்னாலே ஹைட்ரேட்டடாக தான் இருக்கும். கிறிஸ்டல் சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஆன்ஹைட்ரேட்ஸ், அதாவது வாட்டர் மாலிகுல்ஸ் அதில் இருக்காதுன்னு சொல்லி நான் நிறைய முறை அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி சால்ட் மீன்ஸ் ஹைட்ரேட்டட், that is 10 molecules of water with sodium carbonate, that's also called washing soda. In this washing soda how to prepare, while I'm going to explain through these equations. First we have to take out for that ammonia. Okay, and ammonia react with water along with carbon dioxide, we can get is ammonium carbonate, that is NH4 twice CO3. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமராக நம்மளுக்கு அமோனியம் கார்பனேட் கிடைக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா அமோனியா வாட்டர் கார்பன் டை ஆக்சைடோட கம்பைனில். நெக்ஸ்ட் அகெயின் அமோனியம் கார்பனேட் ரியாக்ட் வித் அகெயின் வாட்டர் வித் கார்பன் டை ஆக்சைடு மீன்ஸ் வி கேன் கெட் அமோனியம் பைகார்பனேட். ஸோ யூ ஹேவ் டு நோட்டீஸ் தட் த வேர்ட் பை. பை மீன்ஸ் ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் இருக்கும், அதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணி. ஸோ அமோனியம் bicarbonate. So second stepல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ammonium bicarbonate. In this ammonium bicarbonate again react with sodium chloride, we have to get that ammonium chloride and sodium bicarbonate. So இந்த sodium bicarbonate உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா ஃபைனலாக, அந்த sodium bicarbonate டீகம்போஸ் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? sodium carbonate and carbon dioxide and
எஸ் H2O வாட்டர் மாலிகூல்ஸ். ஸோ சோடியம் கார்பனேட் உங்களுக்கு இந்த ஸ்டெப் மூலயமா தான் உங்களுக்கு டிஃபைன் பண்ண முடியும் ஹவு டு ப்ரிப்பேர் அப்படின்றது. ஏன்னா இது வந்துட்டு ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு விஷயம் அமோனியம் வாட்டர் மாலிகூல்ஸ் கார்பன் டை ஆக்சைட்ஸ். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு முக்கியமான விஷயம் சோடியம் குளோரைட். ஸோ இந்த ஒரு கம்பைனில் தான் நம்மளுக்கு சோடியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். That is that washing soda. Okay, and what is the properties of the washing soda means in this washing soda have to decomposed, which means that is the dehydrations. So 9 molecules of water will remove, we can get only that the 1 molecule of water with carbon sodium carbonate. Again we have to implement the decomposed, finally we can get sodium carbonate and dehydration. So water molecules இல்லாமல் sodium carbonate உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாட்டர் வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் the main properties of the washing soda, that is sodium carbonate. Okay, now move on to this next compound, that is table salt. ஸோ நம்ம சால்ட் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சால்ட்டோடைய நேம் தான் சோடியம் குளோரைடு. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் அதை நம்ம என்ன மாதிரியான வேர்டிங்ஸில் யூஸ் பண்ணலாம்னா காமன் சால்ட், டேபிள் சால்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதோடய சாலிபிலிட்டி வந்துட்டு ரொம்பவே லிபரலாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏன்னா நார்மலாக நம்ம வாட்டரில் சால்ட்டை வந்து டிசால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நல்லாவே உங்களுக்கு டிசால்வ் ஆகும். நீங்கள் கம்பேரிங் டு த ஹாட் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சாலிபிள் கூட இன்னும் கூட ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதோடைய மாசஸ் பார்த்தீங்கன்னா 2.7 to 2.9% வரைக்கும் உங்களுக்கு அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பியூர் சோடியம் குளோரைட் கேன் பி அப்டைன் ஃப்ரம் க்ரூட் சால்ட். க்ரூட் சால்ட்லேருந்து நம்ம சோடியம் குளோரைடை வந்துட்டு எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதோட சின்ன ப்ரிப்ரேஷன்ஸ் மெத்தட் கொடுத்துருக்காங்க. த ஃபஸ்ட்லி ரிமூவல் ஆஃப் இன்சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ உங்களுக்கு க்ரூட் சால்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா வாட்டரில் நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறீங்க. த ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு சோடியம் குளோரைட் கேன் பி கிறிஸ்டலைஸ்டு பாசிங் HCl. ஸோ உங்களுக்கு அந்த இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆன பிறகு அந்த சால்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிறிஸ்டலைஸாக சேஞ்ச் பண்ணுவீங்க வைல் யூஸிங் த பாசிங் ஆஃப் HCl கேஸ். ஸோ ஹைட்ரஜன் குளோரைடு கேஸ் பாஸ் பண்ணி அந்த மெத்தடில் நம்ம கிறிஸ்டலைசேஷனாக சேஞ்ச் பண்ணுறோம். இன் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் குளோரைட் பீயிங் மோர் சாலிபிள் தென் சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைடை விட கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் குளோரைட் வந்து சாலிபிளேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன் திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் த சோடியம் குளோரைட் and main uses for the domestic purpose and used for the preparation of many inorganic compounds for the laboratory. ஸோ நம்ம லெபார்டரிஸில் கூட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் திங்காக நம்ம சோடியம் குளோரைடை சொல்லலாம். சரியா? ஸோ சேம் வே சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கூட லெபார்டரியில் வந்துட்டு மெஜாரிட்டி ப்ளே பண்ணும். இது பார்த்தீங்கன்னா பிரெயின் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கூட இது சொல்லலாம். இன் கேஸ்னர் கெல்னர் செல்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதில் கேத்தோட ஆனோட என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி அஸ் அ கேத்தோட் அண்ட் கார்பன் இஸ் அ ஆனோட். ஸோ இந்த மெத்தடில் சோடியம் ஹைட்ராக்சைட்ஸை கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அது வந்து கமர்ஷியலாக நம்மளுக்கு கிடைக்கும். கமர்ஷியல் மீன்ஸ் த மோர் பர்சன்டேஜ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். ஸோ லெபார்டரிஸில் பார்த்தீங்கன்னா ஃபியூ பர்சன்டேஜ் தான். பட் கமர்ஷியலாக நம்மளுக்கு இது வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான கேட்டகரிஸில் நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு உட்பட்டலாம். சரியா? இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு ஆஸ் தி லெபார்டரி ரியேஜென்ட். ஜஸ்ட் நவ் ஐ டோல்ட் த சேம் திங். ஃபார் இட் இஸ் யூஸ்டு டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் and for the cotton fabrics, and it is also used for the purification of bauxite and petroleum refining. So petroleum refining la kuda ungalku and purifications ku use பண்றாங்க as well for that bauxites too. Okay, next the important compound of another one is sodium bicarbonate. நான் சொல்லியிருந்தேன் H அப்படின்றது பை அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ சோடியம் bicarbonate, that is also important things for baking soda. So washing soda means just sodium carbonate. So bicarbonate means that is totally different. ஏன்னா அது ஃபுட் ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணுறேன். வாஷிங் சோடா இஸ் நாட் அ ஃபுட் கேட்டகரிஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் இன்க்ளூட் ஆகிறப்ப அது கண்டிப்பாக அது பேக்கிங் சோடாவாக கன்வெர்ட் ஆகும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு கேக்கு மற்றபடி நிறைய இன்க்ரீடியன்ஸில் கூட பார்த்துருப்பீங்க பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறது. அதோடைய கெமிக்கல் நேம் வந்துட்டு சோடியம் பைகார்பனேட். சரியா? இப்போ உங்களுக்கு வந்துட்டு காமன் சால்ட் தெரிஞ்சிருப்பீங்க NaCl, that is sodium chloride,
பேக்கிங் சோடா sodium bicarbonate, வாஷிங் சோடா sodium carbonate. ஸோ இதெல்லாம் நான் சொல்ல மாதிரி டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது. அதோடைய கெமிக்கல் நேம் இப்போ நாலேஜபிளாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இந்த சோடியம் பைகார்பனேட்டோட யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த பேக்கிங் அண்ட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர்ஸ். ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர்ஸில் கூட நிறைய ஃபேக்ட்ரிஸில் நம்ம ஸ்கூல்ஸில் கூட இருக்கும் இல்லையா, அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேஷியஸ் கண்டெய்ன்ஸில் உங்களுக்கு இந்த சோடியம் பைகார்பனேட் கூட இருக்குது. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர்ஸாக கூட நம்ம இந்த சோடியம் பைகார்பனேட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆல்கலி மெட்டல்ஸில், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் த perform important of biological functions such as maintenance of the ion balance of nerve impulse conductions. ஸோ நர்வ் இம்பல்சன் கண்டக்ஷன்ஸில் கூட உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆல்கலி மெட்டல்ஸ் எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த டிப்பிக்கல் ஃபார் 70 கிலோகிராம் மேன், ஒரு 70 கிலோகிராம் உள்ள ஒரு மேனுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்களா, கால்சியம் இவ்வளோ இருக்கணும். ஸோ இந்த கேட்டகரி சொல்லுவாங்களே அது பேசிஸ் பார்த்தீங்கன்னா 90 கிராம் ஆஃப் சோடியம், 170 கிராம் ஆஃப் பொட்டாசியம் and 5 gram of iron with 0.06 gram of copper. So in all the categories is based on the alkalis. So we have to need for that in this kind of metals. நம்ம கூட சொல்லலாம் நம்மளுக்கு வந்து அயன் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது, ஸோ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கால்சியம்ஸ்க்கு தேவை, மில்க் குடிக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பயாலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகேவா? அண்ட் மூவ் ஆன் டு திஸ் த நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கண்டிப்பாக ஆல்கலி மெட்டல்ஸ் பற்றி நம்ம நிறைய பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டுக்கிட்டோம். இப்போ ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், ஏன்னா நம்ம இந்த லெசன்ஸில் ஆல்கலி வித் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் பார்க்குறோம் இல்லையா, இப்போ நம்ம என்னெல்லாம் ஆல்கலி மெட்டல்ஸில் பார்த்தோமோ அதே சேம் கான்செப்ட் coming to this alkaline earth metals. So alkaline earth metals means what is a kind of elements, that is beryllium, magnesium, calcium, strontium, barium and radium. So in these kind of pictures we have in this page number 135, அதில் இருக்கக்கூடிய உங்கள் வேரியேஷன்ஸ் அதோடைய மெட்டல்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். த சேம் வே ஃபார் தட் அபேண்டன்ஸ் எப்படி நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு பர்சன்டேஜில் எப்படி காம்பவுண்ட்ஸில் கிடைக்கிது, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் காம்பவுண்டில் தான் கிடைக்கிது, அங்கே பியூர் எலமெண்ட்டாக நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அந்த க்ரஸ்ட்டிலேருந்து என்ன மாதிரி காம்பவுண்ட்ஸில் கிடைக்குதுன்றது உங்களுக்கு டேப்லேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் ஃபார் தட் ரிசம்பிள் ஃபார் ஆல்கலி மெட்டல்ஸ். ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ் நம்ம ஆல்ரெடி டீப்பாக பார்த்ததுனால ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் நான் போகிறேன், ஏன்னா உங்களுக்கு அது ஜஸ்ட் உங்களுடைய ஒர்க் என்னென்னா ரீட் அவுட் பண்ணணும், ஏன்னா அது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் கூட தான் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஃபார் த ஜென்ரல் கேரக்டர், ஃபார் த ஃபிசிக்கல் ஸ்டேட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் அயானிக் ரேடியஸ், வாட் இஸ் தட் அயானிக் எனர்ஜி, melting point, boiling point, these and all having that page number 137. And before that I want to explain the configuration, electronic configurations for that beryllium, magnesium, calcium, strontium and barium, radium of that electronic configuration have to complete with 2s2. ஸோ 2s1 கேட்டகரிஸில் நீங்கள் ஆல்கலைன்ஸ், ஏன்னா நம்ம பீரியடிக்கல் டேபிளில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது ஆல்கலி மெட்டல்ஸ், செகண்ட் குரூப் வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த குரூப்பு வந்துட்டு உங்களுக்கு s ஆர்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். ஸோ 2s1 மீன்ஸ் ஆல்கலி மெட்டல்ஸ், 2s2 மீன்ஸ் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். த சிம்பிள் திங். ஸோ உங்களுக்கு பெரிலியம் வந்து 2s2வில் கம்ப்ளீட் ஆகும், ரேடியம் வந்து 7s2வில் கம்ப்ளீட் ஆகும். ஸோ டேப்லேஷன் 137ல் இருக்குது. ஃபஸ்ட்டு பெரிலியம்க்கு நான் சொல்கிறேன். ஃபார் த பெரிலியம் த அட்டாமிக் நம்பர் தட் இஸ் 4. வி ஹாவ் டு ரைட் ஹீலியம். ஸோ இனர்ட் கேஸை யூஸ் பண்ணி எப்படி ஷார்ட் அவுட் பண்ணி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து ஆஃப்டர் பிரின்சிபல் படி நீங்கள் 1s2 2s2 கேட்டகரிலையும் நீங்கள் எழுதலாம், இல்லைன்னா ஷார்ட் அவுட் மெத்தடில் நீங்கள் இனர்ட் கேஸை யூஸ் பண்ணியும் எழுதலாம். இனர்ட் கேஸ்னாலே உங்களுக்கு ஃபில்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஹீலியம், ஹைட்ரஜன் வந்து 1, ஹீலியம் வந்து 2. அப்போ ஹீலியம் ஆல்ரெடி 2 இருக்கும், நான் அந்த 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக ஹீலியம் அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ பேலன்ஸ் எத்தனை இருக்குது? ஸோ பெரிலியம் டோட்டலி 4. ஃபஸ்ட்டு கிளியராக ஆகுங்க. ஃபஸ்ட்டு பெரிலியம் வந்து டோட்டலாக அதோடைய நம்பர்ஸ் அட்டாமிக் நம்பர் 4. அந்த 4 நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ஆட்டம்ஸ்க்கு நான் வந்து ஹீலியம் அயானை எழுதிக்கிறேன், பேலன்ஸ் இருக்கிற 2க்கு தான் 2s2ன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இதை ஷார்ட் அவுட்.
அப்படி இல்லையா 1:2 2:2 நீங்கள் அந்த மாதிரி கூட எழுதலாம். ஓகேவா? இந்த ஷார்ட் அவுட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த நாலேஜ் கூட உங்களுக்கு வேணும். ஏன்னா செகண்ட் இயர்ஸில் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல் ஆகும். சேம் வே ஃபார் தட் another elements also we can write that for electronic configurations. Ionization enthalpy. Ionization enthalpy and atomic radii. For the atomic radii of the alkaline earth metals are smaller than the corresponding members of alkali metals. So alkali metals விட இது ரொம்ப கொஞ்சம் கூட கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரேடிகளுடைய மெஷர்மெண்ட். Ionization enthalpy, that is the low ionization enthalpy when compared to p block elements. ஸோ p block elementsோட கம்பேர் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய லெவல் வந்துட்டு லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ hydration of the enthalpies for the decrease with increase of ionic size. ஸோ இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. 1 மார்க்ஸில் உங்களுக்கு சாய்ஸில் கொடுப்பாங்க. பெரிலியம் டு பேரியமில் உங்களுக்கு என்ன மாதிரியான கேட்டகரிஸில் ஹைட்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு பேஜ் நம்பர் 138 இருக்குது. ஸோ பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்டான்டியம் அண்ட் பேரியம் தட் வாஸ் இன்க்ரீசிங் மெத்தட்ஸ், அதாவது இன்க்ரீசிங் லெவலில் தான் அதோடைய ஹைட்ரேஷன்ஸ் இருக்கும். த சேம் வே ஃபார் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, த ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் இஸ் டிக்ரீஸ் we go down of the group. ஸோ நீங்கள் டாப் டு டவுன் அப்படின்ட்டு வரும்போது அதோடைய வேல்யூஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடேஷன்ஸ் நம்பர்ஸ் ஸோ ஆல்வேஸ் இந்த +2. ஸோ +2 ஆக்சிடேஷன்ஸ் நம்பர் இருக்கும் ஃபார் தட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஓகேவா? அண்ட் ஃப்ளேம் கலர்ஸ். ஸோ ஃப்ளேம் கலர்ஸ் வந்து நாங்கள் ஆல்கலி மெட்டல்ஸில் நான் என்ன மெத்தட் சொல்லியிருந்தேன்னா கான்சன்ட்ரேட்டட் HCl வந்துட்டு ஆல்கலைன் எர்த் மெட்டலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொலைட் பண்ணிவிட்டு அதில் பிளாட்டினம் ஒயரை எடுத்துகிட்டு அதிலேருந்து டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க. அதில் வரக்கூடிய ஃப்ளேம், அதோடைய ஃப்ளேமோட கலர்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். த கால்சியம் இன் பிரிக் ரெட் கலர் அண்ட் ஸ்டான்டியம் தட் இஸ் கிரிம்சன் ரெட் கலர், barium is a apple green color. That is a differentiate between all the elements of the alkaline earth metals. And behaviors of the beryllium. ஸோ நம்ம எப்படி லித்தியம் பார்த்தோம் ஆல்கலி மெட்டல்ஸில், த சேம் வே ஃபார் த ஆல்கலைனில் வந்துட்டு உங்களுக்கு பெரிலியம் இருக்குது. பெரிலியமுடைய பிஹேவியர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை போலரைசேஷன் பவர் அண்ட் ரிலேட்டிவ்லி ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் வேக்கண்ட் d orbitals. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் வேக்கண்ட் d orbitals இட்ஸ் வேலன்ஸ் ஷெல்ஸ். வேலன்ஸ் ஷெல்ஸில் d orbitals வேக்கண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் பெரிலியம் டு அதர் எலமெண்ட்ஸ் கம்பேரிஷன்ஸ். For that, the form covalent compounds for beryllium, the form ionic compounds for other elements. So உங்களுக்கு பெரிலியமில் மட்டும்தான் கோவலன்ஸ் இருக்கும். ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே என்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கும்னா அயானிக் காம்பவுண்ட்ஸ். அண்ட் பெரிலியம் ஃபார் ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் அதர் எலமெண்ட்ஸ் இஸ் லோ மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அதர் மெட்டல்ஸ் ஃபார் ரியாக்ட் வித் வாட்டர். இட்ஸ் do not react with water even the elevated of temperatures. ஸோ எலிவேட்டட் டெம்பரேச்சர் ஸ்டேஜில் கூட உங்களுக்கு வாட்டரோட அது ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் சால்ட்ஸ் த பெரிலியம் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி ஹைட்ரோலைஸ்ட் அண்ட் தட் இஸ் ஆல்சோ இன் அதர் எலிமெண்ட்ஸ் இட்ஸ் ஆல் எலக்ட்ரோலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹியர் ஆல்சோ த டயக்னல் ரிலேஷன்ஷிப் இஸ் தேர். டயக்னல் ரிலேஷன்ஷிப் பற்றி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த பீரியாடிக்கல் டேபிளில் டயக்னல் ஷேப்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ டயக்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு காமனாக உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் 2 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆல்கலி மெட்டல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம், இல்லைனா ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் 2 எக்ஸாம்பிள்ஸில் எது எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சப்போஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இது வரைக்கும் மென்ஷன் பண்ணி கேட்கல. ஸோ டயக்னல்ஸ் கொஷின்ஸ் வந்தால் நீங்கள் 2த்தில் எந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எழுதினாலும் மார்க்ஸ் உண்டு. ஓகேவா? த சேம் வே ஃபார் த சிமிலாரிட்டி பிட்வீன் த பெரிலியம் அண்ட் அலுமினியம். Similarity, the main similarity for the beryllium chloride forms the dimeric structures like aluminum chloride with the chloride bridges, and beryllium chloride also forms the polymeric chain structures in addition to dimer, and both soluble in organic solvents and are strong Lewis acids. For that the mechanismsல கூட உங்களுக்கு அது similarity இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஜெனரல் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல்ஸில் இல்லாமல் மெக்கானிசம்ஸில் இன்னர் பார்ட்ஸில் கூட உங்களுக்கு சிமிலாரிட்டி உங்களுக்கு பெரிலியம் வித் அலுமினியமில் இருக்குது. த மோஸ்ட் ஆஃப் தட் த பெரிலியம் அண்ட் அலுமினியம் அயான்ஸ் ஹேவ் த ஸ்ட்ராங் டெண்டன்சி ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ காம்ப்ளெக்ஸஸில் கூட ஸ்ட்ராங் டெண்டன்சி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியம் டெட்ராஃப்ளூரைட், அலுமினியம்
hexafluoride ions. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிமிலாரிட்டி கேட்டகரிஸில் வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி chemical properties we have to go for that in next class. Now I am going to wind up today class and I hope you understand for that all the concept of this class, and thank you students.